ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மார்னிங் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தேன், எம்பிஎஸ் எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து தமிழ்ல இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸாமுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதே மாதிரி இதோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா, மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். ஸோ இதுதான் இந்த எக்ஸாமோட சிலபஸ். இதுல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷோட ஸ்கோரை வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து அமையும் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க. இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் கூட நீங்க வந்து எழுதியிருக்கலாம். குரூப் 4 எக்ஸாம் கூட எழுதியிருக்கலாம். அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ இந்த எம்பிஎஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சில படிச்ச ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் தான் இங்க வரப்போகுது. அது போக கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறீங்க. அது போக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சில நீங்க மேக்ஸும் படிச்சிருப்பீங்க. ஸோ ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி. மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் வந்து எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிகரா இருக்க போது, அதே மாதிரி அனாலஜி, இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் ரீசனிங்ல வரப்போகுது. ஸோ இந்த மேக்ஸ்ல சப்போஸ் நீங்க வீக்கா இருந்தாலும் கூட, ஸோ மேக்ஸ் வந்து எனக்கு வரவே வராது மேம், ஓரளவுக்கு எனக்கு பேசிக்ஸ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த எம்பிஎஸ் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய ஒரு பூன் அப்படின்னு கூட நாம வந்து சொல்லலாம். ஏன்னா மேக்ஸ்ல வீக்கா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் தான். இதோட டோட்டல் மார்க் எடுத்துட்டு போய் ஃபைனல் செலெக்ஷன் அமைய போறது இல்ல. அப்போ ஜஸ்ட் மேக்ஸ் ரீசனிங்ல ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டீங்கனாலே இதுல வந்து குவாலிஃபை ஆகிடலாம். ஸோ இதுல குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா அது போக இந்த இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும், ஸோ இதை உட்கார்ந்து சூப்பரா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் செக்ஷன்ல எப்படி ஸ்கோர் பண்றது அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் தான். ஸோ இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமர் தெரியணும். ஸோ ஒரு 70% உங்களுக்கு வந்து என்னன்னா கிராமர்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 70% உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா இங்கிலீஷ்ல கண்டுபிடிச்சிடலாம். மீனிங் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சா கூட போதும். ஒக்காபுலரி வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சா கூட போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராமர்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ ஹேஸ், ஹேவ் ரெண்டு இருக்கு அப்படின்னா அதுல எது சிங்குலர் வெர்பு, எது ப்ளூரல் வெர்புன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், மெயின் வெர்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பு தான் ஃபாலோ பண்ணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு தெரியணும். இதே மாதிரி ஹேஸும் ஹேவும் வந்துச்சுன்னா அது கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். இப்படிங்கக்கூடிய சின்ன சின்ன ரூல்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சுனாலே போதும். நீங்க ஈஸியா கிராமர் பார்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இதாயிரும். சோ கிராமர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இதுல என்ன எரர் இருக்குன்னு. அந்த கிராமர் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா அந்த வேர்டை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா க்ளோஸ் டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்கு, இல்ல ஒரு வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு, டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குன்னா அந்த ரூல் படியே நாம ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ்ல போகுதுன்னா அதை வச்சு நாம வந்து இது பண்ணிடலாம். அப்போ கிராமர் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது போக இம்பார்ட்டன்ட் ஒக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து படிக்கணும். படிச்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? சோ இது ரெண்டும் நீங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், கிராமர் பிளஸ் ஒக்காபுலரி. ஓகே, சோ இப்போ இது எப்படி நாம கவர் பண்றது? எனக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல எதுவுமே பிரச்சனை கிடையாது. மேக்ஸ் ரீசனிங்ல நான் குவாலிஃபை ஆகிடுவேன். ஜென்ரல் அவேர்னஸும் நான் நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு வராது மேம், இந்த இங்கிலீஷையும் நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன்னா கன்ஃபார்மா நான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆப்ல இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ இந்த இங்கிலீஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எப்படி கவர் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா. இப்போ தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் இப்போ பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்துல இருக்கிறதா நான் இறந்த காலமா எழுதியிருந்தேன் அப்படின்னா அதை ரீட் பண்ணதும் உங்களுக்கே தெரியும் அது தப்பா இருக்கு அப்படின்ட்டு. இங்கிலீஷும் அதே மாதிரிதான், இதுவும் ஒரு லாங்குவேஜ் தான். ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ண போறீங்க, அதுல கிராமர் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுனாலே ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த சென்டென்ஸ் வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், க்ளோஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். ஒக்காபுலரியும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே இங்கிலீஷ்ல நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, சோ கிராமருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 150 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் வந்து சொல்லி கொடுத்திருப்போம். அந்த 150 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸும் ரொம்ப எலாபரேட்டா சொல்லி கொடுத்திருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுனா என்ன, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி எழுதணும். ஓகேவா? சோ இந்த வெர்பு வந்துச்சுன்னா அது கூட இந்த மாதிரி வேர்டு தான் வரணும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கீவேர்டு எஸ்டர்டே இந்த மாதிரி வேர்ட்லாம் வந்திருக்குன்னா கண்டிப்பா அது வந்து என்னதுல இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஏதாவது ஒண்ணு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து எதுல சொல்லணும்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். அப்படிங்கக்கூடிய எல்லாமே வந்து நீட்டா சொல்லி கொடுத்திருப்போம். சோ அதுக்கு வந்து டைரக்டாவே இந்த வேர்டு வந்துச்சுன்னா இதுக்கு இதுதான் வரும். அதே மாதிரி டூ வந்துச்சு அப்படின்னா டூ கூட வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரும். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்திருப்போம்.
ஓகேவா? சோ இங்கிலீஷ் வந்து நீங்க ரொம்ப உட்கார்ந்து ஒரு பெரிய லெவல்ல எஸ்ஸே எழுதணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான வார்த்தை, அந்த ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுனாலே ஈஸியா எழுதிடலாம். சோ ஃபர்ஸ்ட் கிராமர் ரூல்ஸ் கிளாஸ் வந்து இருக்கும். சோ இத ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு உங்களால இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். அது போக உங்களுக்கு வொக்காபுலரி, அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் என்னன்னா இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்ன்னு சொல்லுவோம். சோ இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்னா என்னன்னா நம்ம தமிழ்ல பழமொழிகள்னு படிச்சிருப்போம் அப்படிதானே? சோ அந்த பழமொழிகளை தான் இங்கிலீஷ்ல இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க ஒக்காபுலரி படிக்கிறதை விட இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அது ரிலேட் பண்ணி படிக்கணும். அது டைரக்ட் மீனிங்க கொடுக்காது, பட் இன்டைரக்டான மீனிங்க வந்து இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் வந்து கொடுக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ் ஆஃப் கேக்னு கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ஃபேமஸான வேர்டு. ஏன் பீஸ் ஆஃப் கேக்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ஒரு உங்ககிட்ட ஒரு கேக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு பீஸ் ஆஃப் கேக்கை நான் வெட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதை ஈஸியா கடிச்சு சாப்பிட்டுறலாம் அப்படித்தானே? அப்ப பீஸ் ஆஃப் கேக்னா என்னால ஈஸியா முடிக்க முடியும். இங்கிலீஷ் வந்து எனக்கு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அப்ப இங்கிலீஷ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். ஒரு வேலையை என்னால ஈஸியா முடிக்க முடியும் அப்படின்னா அதை பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு நாம சொல்லுவோம். சோ இந்த மாதிரி அது டைரக்ட் மீனிங்கா இருக்காது. எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நாம வந்து சொல்ல மாட்டோம். சோ நாம சில வேலையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த வேலையெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான். சோ பீஸ் ஆஃப் கேக்னா என்ன அர்த்தம், ஈஸியா முடிக்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி அது இன்டைரக்டான மீனிங்க கொடுக்கும். டைரக்டா இதுதான் அப்படின்னு சொல்லாது, ஆனா இன்டைரக்டா அந்த மீனிங்க வந்து கொடுக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் சொல்லுவோம். சோ இது படிக்கிற மாதிரி நீங்க இருக்கும். அதுவும் நீங்க வந்து டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு இது கூட ரிலேட் பண்ணி ஒரு கதையா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இதுவும் மறக்காது. ஓகேவா? அது போக பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கணும். இங்கிலீஷ்ல டாபிக் வைஸா ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்க்கணும். சோ இது எல்லாமே நம்ம ஆப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ ரொம்ப சிம்பிளான ஒரு தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் இந்த கோர்ஸ்ல. ஓகே, சோ எம்டிஎஸ் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆப்ல இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கு. சோ இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷே இவ்வளவுதான். ஓகேவா? சோ என்னென்ன டாபிக்ங்கிறத நான் சொல்லிடுறேன். எப்பவும் போலதான் நம்ம ஆப்ல நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கிளாஸஸ் வந்து இருக்கும். சோ இங்கிலீஷ்ல என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பேசிக் கிளாஸஸ் இருக்கும். ரொம்ப வளவளவளவளன்லாம் இருக்காது. ரொம்ப டைரக்டான இதுலதான் சொல்லி கொடுத்துருப்போம். அது சிம்பிள் தமிழ்ல, நம்ம தமிழ்ல இங்கிலீஷ சொல்லி கொடுத்தா எப்படி புரியுமோ அந்த மாதிரி இதுலதான் டீச் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராமர் ரூல்ஸ், ஒரு 150 கிராமர் ரூல்ஸ் வந்து டீச் பண்ணிருப்போம். இந்த 150 கிராமர் ரூல்ஸ படிச்சிட்டீங்கனாலே உங்களால என்னென்ன டாபிக் அட்டன் பண்ண முடியும்னா மிஸ்பெல்ட் அட்டன் பண்ண முடியும், எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ண முடியும். இந்த கிராமர் ரூல் தெரிஞ்சாதான் இந்த எரர் ஸ்பாட்டிங் கிளாஸஸ் வந்து இந்த எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். சோ வேற என்ன டாபிக்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லயும் சிலது பாத்தீங்கன்னா அந்த கிராமர் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியும். சோ அதை வச்சே நீங்க ஈஸியா தூக்கிடலாம். ஓகே, சோ இவ்வளவுதான். கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதுமானது. அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்திருப்போம். ஓகே, சோ கிராமர் படிக்கிறீங்க. அது போக பாத்தீங்கன்னா ஒக்காபுலரிக்கு தனியா உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்திருப்போம். இந்த இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா, இதுல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒக்காபுலரி, அதாவது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். சோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் சொல்லலாம். மீனிங் ஒரு வேர்டோட மீனிங்கும் இருக்கும், ஆண்டனிம்ஸ் வார்த்தையும் இருக்கும். ஓகேவா? சோ வொக்காபுலரி எல்லாமே இதுல கொடுத்திருப்போம். அது போக இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸும் இந்த இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ்ல கொடுத்திருப்போம். அது போக பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பிளாக் புக்கோட பிடிஎஃப்பும் இதுலயே கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ கரெக்டா இதுல இருக்க கிளாஸஸ பார்த்துட்டு கொடுத்திருக்க பிடிஎஃப் படிச்சுட்டு இந்த புக்கை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே கண்டிப்பா இங்கிலீஷ்ல உங்களால 25 கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும். அது போக டார்கெட் கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். எம்பிஎஸ் இங்கிலீஷ்க்கான டார்கெட் கிளாஸஸ் வந்து 75 அவுட் ஆஃப் 75 எடுக்கிறதுக்கான டார்கெட் கிளாஸஸ் ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். மொத்தம் 10 வீடியோ இருக்கா? சோ இன்னும் உங்களுக்கு கிளாஸஸ் ஆட் ஆகும். ஒவ்வொரு இதுல 25 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அப்ப 25 × 10 250 கொஸ்டின்ஸ் வந்து இதுலயே இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம்ல என்னென்ன டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மிஸ்பெல்ட் கேட்பாங்க, அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ், ஜம்பிள்டு சென்டென்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். சோ இவ்வளவுதான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இவ்வளவுதான். ஆனா இவ்வளவுதான் அப்படின்னு டாபிக்ஸ் இருக்கும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன, நான் சொன்ன மாதிரி கிராமர் ரூலும் வொக்காபுலரியும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு
உங்களுக்கு பீஸ் ஆஃப் கேக் தான். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். நீங்களே ஈஸியா வந்து இந்த டாபிக் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கிலீஷ் இப்போ தமிழ்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னா நமக்கு தமிழ் படிக்கிறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது நம்மளோட தாய்மொழி. அதே மாதிரிதான் இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். இதுல கரெக்டா என்ன கிராமர் என்ன அதோட மீனிங் என்னங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கஷ்டமான லாங்குவேஜ் கிடையாது. ஓகே, நான் தமிழ் மீடியம் தான் மேம் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஸோ ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். மற்ற மேக்ஸ் ரீசனிங்க வந்து ஒரு கொஸ்டினை நாம சால்வ் பண்ணி ஆன்சர் பண்றதுக்குள்ளே இங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் சேர்த்து டோட்டலா 75 கொஸ்டின் கேட்க போறாங்க. 75 கொஸ்டினுக்கு 45 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. சோ இந்த 45 மினிட்ஸ்ங்கிறது உங்களுக்கு அதிகமான டைம் தான். ஏன்னா ஜஸ்ட் இங்கிலீஷ்ல என்ன பண்ண போறோம், ரீட் பண்ண போறோம், மீனிங் தெரியுதான்னு பார்க்க போறோம், கிராமர் தெரியுதான்னு பார்க்க போறோம், கரெக்டா ஆன்சரை சூஸ் பண்ண போறோம், ரீட் பண்ண போறோம், ஆன்சரை சூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஜென்ரல் அவேர்னஸ்ல அந்த கொஸ்டினை ரீட் பண்ண போறீங்க, அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறீங்க. இதுல எந்த கால்குலேஷன் பார்ட் எதுவுமே கிடையாது. செஷன் 1ல தான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல தான் உங்களுக்கு கால்குலேஷன் பார்ட் வந்து இருக்க போகுது. நீங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா தெளிவாயிட்டீங்க, இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்கன்னா இந்த ஏரியாவை மட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எம்டிஎஸ் எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ இவ்வளவுதான் இங்கிலீஷோட சிலபஸ். இது எல்லாமே ரொம்ப நீட்டா பிடிஎஃப் ஆவும் கிளாஸஸ் ஆவும் நம்ம ஆப்ல வந்து கொடுத்துருக்கோம். ஓகே மேம், நான் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் ரயில்வே படிச்சிருப்பீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வே ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சோ அப்போ உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், ரீசனிங் நல்லா வரும், ஜென்ரல் அவேர்னஸும் நல்லா வரும். ஓகேவா? சோ இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. இந்த இங்கிலீஷ்ங்கிற சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிருக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்க எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க, இந்த இங்கிலீஷால தான் மேம் நான் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்க இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட ஃப்ரீ வீடியோஸ் வேணும், இங்கிலீஷ் ஃப்ரீ வீடியோஸ் வேணும்னா யூடியூப்லயும் உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ் கிளாஸஸோட ஃப்ரீ வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து யூடியூப்லயும் கொடுத்துருப்போம். சோ அதுலயும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்ப வந்திருக்க எம்டிஎஸ் எக்ஸாம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு புதுசா எழுத போறீங்க, எனக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல மேம் எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு தெரியணும், நான் இப்பதான் முதல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறேன், இல்ல எம்டிஎஸ் எக்ஸாம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ எம்டிஎஸ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, சோ எம்டிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. நாளைக்கு நான் உங்களுக்கு யூடியூப்ல டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா? சோ எம்டிஎஸ்ல எந்தெந்த டாபிக் எல்லாம் படிக்கணும், மேக்ஸ் ரீசனிங்னா எந்தெந்த டாபிக்ல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் ஜென்ரல் அவேர்னஸ்லயும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க அப்படிங்கறத ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் நாளைக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? சோ உங்களுக்கு ஃபுல்லாவே வேணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இங்கிலீஷ் கோர்ஸோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 599. ஓகேவா? சோ வெறும் இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க 599 மட்டும் பே பண்ணா போதுமானது. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ இந்த இங்கிலீஷ் நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து எனக்கு கஷ்டமான பாடம் அப்படின்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஈஸியான சப்ஜெக்ட். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். நான் எதை பத்தி சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் பேங்கிங் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்ல நல்லா இருக்கும். சோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட நான் படிக்க மாட்டேன், அதுதான் உண்மை. ஏன்னா மேக்ஸ் ரீசனிங்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல வராது, அதை ஓபன் பண்ணி கூட பார்க்க மாட்டோம். ஒன்ஸ் அந்த இங்கிலீஷ்ல கிராமர், ஒக்காபுலரி இதெல்லாம் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் டெய்லி ஹிந்து பேப்பர் ரீட் பண்றது. ஓகேவா? சோ இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஹிந்து பேப்பரோட எடிட்டோரியல் பேஜ் இருக்கும் இல்லையா, அதை டெய்லி ரீட் பண்ணுங்க. அதை டெய்லி ரீட் பண்ணீங்கன்னா நிறைய புது வார்த்தைகள் வந்து கத்துக்கிடலாம். ஒரு வாரம் தொடர்ந்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா 2வது வாரம் போகும்போது நீங்க வாரத்துல பார்த்த சில வேர்ட்ஸ் வந்து அதுல ரிப்பீட் ஆகும். அப்படியே ஒரு மாசம் கழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து அந்த ஹிந்து பேப்பர்ல இருக்கிறது எதுவுமே புரியாது, கண்டிப்பா புரியாது. நிறைய வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணி 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 வச்சு ஒரு நோட்டு போட்டு கூகுள பார்த்து எழுதிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாசம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மந்த்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, மாசத்துல என்னென்ன வேர்ட் எல்லாம் கம் அக்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்களோ அதே வேர்ட்ஸ் தான் நிறைய அந்த அடுத்த மாசத்துல ரிப்பீட் ஆகும். அப்படியே போக போக ஒரு 2-3 மாசம் தொடர்ச்சியா அந்த ஹிந்து பேப்பர் ரீட் பண்ணிட்டு நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸி ஆகிரும். ஏன்னா நமக்கு நிறைய வேர்டுக்கு மீனிங் தெரிய ஆரம்பிச்சிருதுனால இங்கிலீஷ் ஈஸி தான். அதுக்கப்புறம் நமக்கு கிராமரோட ரூல்ஸும் தெரியும்.
அந்த வேர்ட்ஸோட மீனிங், அதாவது உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிராமர் ரூல்ஸே தெரிய வேண்டாம். நீங்க ரீட் பண்ணும் போதே அந்த கொஸ்டினை வந்து கரெக்டா ரீட் பண்ணிடுவீங்க. அது தப்பா இருந்தாலுமே கரெக்டா ரீட் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான், ரீடிங் தான். ஸோ இங்கிலீஷுக்கு ஜஸ்ட் நல்லா ரீட் பண்ணுங்க. நல்லா ரீட் பண்ணாலே ஈஸியா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சின்ன சின்ன கிராமரோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பிரசன்ட் டென்ஸ்னா எப்படி இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்னா எப்படி இருக்கும், ஃபியூச்சர்னா எப்படி இருக்கும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா எங்க வரும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா எங்க வருங்கிற எல்லா சின்ன சின்ன பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவுதான் இங்கிலீஷ். சோ அப்போ ஒரு ஸ்டேஜ்ல இங்கிலீஷை நீங்க நல்லா படிக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த மேத்ஸ் ரீசனிங்கை விட இங்கிலீஷ்ல உங்களோட ஸ்கோர் அதிகமாவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரியும் இருக்காது இங்கிலீஷ்ல ஸ்கோர் வாங்குறதுக்கு. மேத்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டினும் இருக்கும், கஷ்டமான கொஸ்டினா இருக்கும். கண்டிப்பா பேப்பர் பேனா எடுக்காம சால்வ் பண்ண முடியாது. கால்குலேட் பண்ணிட்டு தான் அடுத்து ஆன்சர் பண்ணணும். அதே இது இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா ரீட் பண்ண போறோம், ஆன்சர் தெரியும், அப்படி கிளிக் பண்ண போறோம். சோ ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் ஸ்கோர் வந்து நம்மள கண்டிப்பா காப்பாத்தும். ஏன்னா பேங்கிங் படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங்கோட மெயின்ஸ்ல காப்பாற்றக்கூடிய லாங்குவேஜ், மெயின்ஸ்ல நம்மளோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது எந்த சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸ் மீன்ஸ் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் பேங்கிங் அவேர்னஸும் போதுமானது. ஓகே, ஒருத்தங்க பேங்கிங் படிக்கிறாங்கன்னா அவங்க மேத்ஸ் ரீசனிங்கோட ஸ்கோர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கு யூஸா இருக்கும். அதே இது கூட சேர்த்து அப்படியே இங்கிலீஷையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெயின்ஸோட மேத்ஸ் கஷ்டமா இருந்தாலும் சரி, ரீசனிங் கஷ்டமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரீடிங் ஹேபிட் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, மீனிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இங்கிலீஷோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிரும். ஸோ நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். அதே தான் இங்க எம்டிஎஸ்லயும் இங்கிலீஷ் நல்லா படிச்சீங்க அப்படின்னா அந்த இதை பாத்தீங்கன்னா அந்த 45 நிமிஷத்துல இருக்கக்கூடிய டைமுக்கு முன்னாடியே நீங்க வந்து எக்ஸாம் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? அது போக ஜென்ரல் அவேர்னஸ் தான். அதுலயும் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ஒருவேளை உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்க இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 75 எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க உங்களுக்கு? ஸோ 75. ஸோ 75 இங்கிலீஷ்ல, இதுல 75, டோட்டலா 150 மார்க்ஸ் கேட்கறாங்களா? அப்போ இதுல 25 கொஸ்டின் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் சுத்தி விட்டு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி கேட்டாலுமே நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இங்கிலீஷை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, சோ அதை வச்சு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ல வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் கோர்ஸ், எம்பிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்ங்கறத சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே வேணும், மேத்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாமே வேணும். சோ ஜென்ரல் அவேர்னஸ்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, சிபிஎஸ்இ லெவல் ஜென்ரல் அவேர்னஸ் எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் சயின்ஸுக்கான கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. சோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ நீங்க எல்லாமே வேணும்னா இங்கிலீஷ் தனியா, ஜென்ரல் அவேர்னஸ் தனியா, சயின்ஸ் தனியா நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எம்பிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதே இங்கிலீஷ் மட்டும் வேணும்னா இங்கிலீஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் வேணும்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேத்ஸ், ரீசனிங் மட்டும் வேணும்னா அதுக்கான கிளாஸ்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் நிறைய டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ எம்டிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த எஸ்எஸ்சி ஃபோல்டருக்குள்ள போங்க. எஸ்எஸ்சி ஃபோல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுக்குள்ள எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். சோ அந்த ஃபோல்டருக்குள்ள சோ அந்த பிளான் படி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சோ எஸ்எஸ்சி ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா எஸ்எஸ்சி எம்பிஎஸ்க்கான மேத்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் தனியா, இங்கிலீஷ் தனியா கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ அதுக்கான ஒரு 3 மந்த்ஸ்க்கான பிளானும் கொடுத்துருப்போம். சோ அந்த பிளான் படி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எம்டிஎஸ் ஃபுல்லாவே நீங்க வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இது போக வேற ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு எம்பிஎஸ் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும், என்ன புக் படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? சோ நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். சோ அதுல இருந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல உங்களோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு டோட்டலா பிளாக் புக் இருக்கு இல்லையா? சோ பிளாக் புக்ல டோட்டலா ஒரு 470 பேஜஸ் கிட்ட இருக்கும். சோ அந்த பிளாக் புக்கோட பிடிஎஃப் நம்ம இதுல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். நம்ம இங்கிலீஷ் கோர்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். நம்ம கோர்ஸோட வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு அதுல இருக்க பிடிஎஃப்ஸ் எல்லாமே நீங்க படிச்சதுக்கு அப்புறமா இந்த புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதுல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால 25 கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும் இங்கிலீஷ்ல. அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா?
ஸோ இதுல எல்லாமே நீட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாக் புக்கோட பிடிஎஃப் காப்பியும் இதுல இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து நம்ம ஆப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன வேர்ட்லாம் இருக்கு அதோட மீனிங் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆர்னித்தாலஜினா என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகே, ஸோ ஆட் ஒன் அவுட் மாதிரியும் இங்கிலீஷ்ல சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுல ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க கரெக்டா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக் வந்து ஈஸியா இருக்கும். வீடியோஸ் பார்த்துட்டு பிடிஎஃப்பும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து நிறைய ஒக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டெய்லி வந்து ஒரு ஒரு 20 ஒக்காபுலரி வேர்டு இல்லைன்னா ஒரு 25 ஒக்காபுலரி வேர்டு வந்து நீங்க படிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இதுல படிக்கிறதுக்கு உங்களுக்கு புக்ஸும் கொடுத்தாச்சு, அதே மாதிரி பிராக்டிஸ் பண்றதுக்கு பிடிஎஃப்பும் கொடுத்தாச்சு. ஓகே, சோ நம்ம பிடிஎஃப்ல எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா வேர்டுக்கான மீனிங், அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாமே பிடிஎஃப் ஆவும் கொடுத்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வீடியோஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க பிடிஎஃப்ஸ் எல்லாம் முடிக்கணும். சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இந்த புக்லயே இருக்கும். சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட டவுட் எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எம்டிஎஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எம்டிஎஸ் ஓட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் ஓட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வெறும் 10ஆம் கிளாஸ் தான். நான் திருப்பியும் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க இல்ல காலேஜ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு உங்களோட மினிமம் வயசு பாத்தீங்கன்னா 18 வயசு இருந்தாலே இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் தான். மினிமம் 18, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 25 இருக்கணும். அது போக ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ், மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை ஒரு வீடியோவா போட்டிருக்கேன், அதுல பாத்துக்கோங்க. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. பிடபிள்யூடி இருந்தா ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதனால கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருந்தாலும் சரி, ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் எழுதுவாங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க, செகண்ட் இயர் படிக்கிறவங்கன்னு எல்லாருமே எழுதுவாங்க. அதே மாதிரி தான் எம்டிஎஸ் எக்ஸாமும் நான் சொல்றேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாலும் சரி, நீங்க செகண்ட் இயர் படிச்சாலும் சரி, தேர்ட் இயர் படிச்சாலும் சரி, காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான எக்ஸாம், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். என்ன படிக்கணும் எது படிக்கணும் தெரியல அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிருப்போம். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டாம். ஓகேவா? சோ எம்டிஎஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு எல்லாமே வேணும், மேக்ஸ்ல இருந்து இங்கிலீஷ் வரைக்கும் எல்லாமே வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க, அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் கோர்ஸ், மேக்ஸ்னா ஐ வாண்ட் டு ஜாயின் மேக்ஸ் கோர்ஸ்னு இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மாதிரி எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வேக்கு படிக்கிறீங்க அப்படின்னா சோ அதுக்கும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ ரயில்வேல பாத்தீங்கன்னா இப்போ ஆர்பிஎஃப் அண்ட் ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டீம்ல ஆர்பிஎஃப் அண்ட் ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச் பிரைஸ் பாத்தீங்கன்னா 399 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐயோட டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்ல இருக்கு. சோ அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரயில்வேயோட கிளாஸஸ் வேணும்னாலும் அதுக்கும் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா போதுமானது. ஓகே, இப்போ எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன புக் படிக்கணும், என்ன ரெஃபர் பண்ணணும்னு எந்த ஐடியாவுமே இல்லாம இருப்பீங்க. சோ இந்த டைம்ல நீங்க வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைமும் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் தான் கிட்டத்தட்ட கையில இருக்கு. இந்த 3 மாசத்துல என்ன பண்ணா பாஸ் பண்ணலாம், சோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சோ அதுக்காக தான் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளாஸஸ் ஆகும், பிடிஎஃப்ஸ் ஆகும் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்தாச்சு. சோ டெய்லி யூடியூப்லயும் நானும் சொல்லிட்டு இருக்கேன் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்கமிங்ல வருது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு எக்ஸாம் மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணிட்டு அப்படி இருந்துட கூடாது. அதோட நோட்டிபிகேஷன் எப்ப வரும்ட்டு வரக்கூடிய எல்லா வாய்ப்பையும் நல்ல விதமா பயன்படுத்துங்க. பாசிட்டிவா இருங்க, கண்டிப்பா உங்களால முடியும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவர் ஒரு ஸ்டூடெண்ட், அவர் நேம் வந்து அரவிந்த். நான் அவரோட சக்சஸ் ஸ்டோரி கூட போட்டிருந்தேன். அவர் எம்பிஎஸ் கிளியர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமும் அவர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாரு. ஓகேவா? அவர் வந்து ஒரு 2-3 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எம்டிஎஸ்ங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு.
நான் திருப்பியும் அழுத்தி சொல்றேன், ரொம்ப நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிடலாம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவா இருங்க. அது மாதிரி ரயில்வேலையும் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்க சைட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல டைம் டேபிள் போட்டுக்கோங்க. டைம் டேபிள் போட்டுட்டு டெய்லி உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ திருப்பியும் நாம இன்னொரு பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க எந்த டைம்லனாலும் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நம்ம டீமே அவைலபிளா இருக்கு. ஓகே? சோ இது போகையும் நான் திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா? சோ அது மாதிரி டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலோட லிங்க், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆப்போட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுக்காக எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்காக இவ்வளோ இது நம்ம லக்ஷ்மி மேக்ஸ்ல சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி தான் அதை கைட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்கும். ஆனா ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்குன்னு பாத்தீங்கன்னா சேனல்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் சேனல் தான் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்குள்ள எப்படியாவது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை உள்ள கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்து 2020 இருந்தே போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரியே லாஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இந்த டைமும் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்காக கைட் பண்றதுக்கு தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னே கொண்டு வந்தோம். ஆல் இன் ஒன்னுனே கொண்டு வந்து அதுக்குள்ளேயே எஸ்எஸ்சி ரயில்வே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா தனித்தனியா கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸால பே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே கோர்ஸுக்குள்ளே ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஓகே? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1699. ஆக்சுவலா நான் ஆஃபர் பிரைஸ் சொல்லிட்டேன். 1699 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல அமௌண்ட் வந்து 2500 இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணாதீங்க. ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க, சாரி ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இதுல வாட்ஸ்அப்னதும் நான் அப்படியே ஒரு ஃப்ளோல அதையே சொல்லிட்டேன். ஸோ ஜிபே நம்பர் வந்து கொடுப்பாங்க, இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே டீடைலா சொல்லிட்டேன். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு மேம் நான் எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன், ரயில்வேக்கு படிக்கிறேன், அடுத்த வாரம் எக்ஸாம், இப்போ படிச்சா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.